தம்பி ராமையா கதை வசனத்தில் உமாபதி இயக்கத்தில் நட்டி நடராஜ் நடிப்பில் வெளிவந்திருக்கும் டிஎன் 2026 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட நேம் பார்த்திங்கன்னா தங்க நட்சத்திரமா, அதை வந்து சுருக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஎன் 2026 அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு கேட்டிங்கன்னா, வடக்கன்லேருந்து வந்து ஒரு ஹிந்தி படம் பண்ணுறாரு நம்ம நட்டி நடராஜ். குல்கந்த் குமார் அவர் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் படம் ஒரே ஒரு சாங்கு மட்டும் வந்து இந்த ஒளியும் ஒளியும் அந்த காலத்து டிவியில் வந்து ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து பொள்ளாச்சி ஜமீன்தாராக நம்ம தம்பி ராமையா பார்க்குறாரு. பார்த்தோன்னே என்னடா அவன் இந்த பாட்டுக்கெல்லாம் இவ்வளோ ரசிக்கிறீங்க, இவன் எம்ஜிஆர் மாதிரி வருவான்டா அடுத்து அப்படின்னு சொல்லி அந்த குல்கந்த் குமார் நட்டி நடராஜை பொள்ளாச்சி கூட்டிகிட்டு வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர், பான்பராக்கு எடுத்தவர், அவருக்கு ரூம் வசதியே இல்லாதவர், அவர் சின்ன ஒரே ஒரு படம் பண்ணார். அதனால் வந்து அவருக்கு ஒரு ரூம் தங்குறதுக்காகட்டும் சாப்பாட்டுக்காகட்டும் 4 பேர் இருக்கோ அவரை வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிற அந்த டைரக்ட் டீம்லேருந்து இவர் தனியாக கூட்டிகிட்டு வந்து தனி ரூம் தராரு. உன்னை நான் காப்பாற்றுறேன்டா, உனக்கு என்ன வேணுமோ சொல்லி நான் தரேன், ஏன்னா வந்து நீ வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு நீ பேசுகிற தமிழாகட்டும், நீ தமிழ் தெரியாதவங்களாம் வந்து தமிழ்நாட்டில் பெரிய ஆள் ஆகிடலாம், அதனால் வந்து எம்ஜிஆர் மாதிரி நீ பெரிய ஆள் ஆகு அப்படின்னு சொல்லி அவருடைய வளர்ச்சி, அவர் ஒரு சின்ன படம் பெரிய படம், அவர் ஹீரோவை தான் பண்ணணும் தொடர்ந்து படம் பண்ணுறாரு. 4 படம் ஃபெயிலியர் ஆகுது. அப்பவும் வில்லனாக நடிக்காத, நீ ஹீரோவை தான் நடிக்கணும்னு சொல்லி நட்டி நடராஜை தன் நிலத்தெல்லாம் விற்று பணத்தை திரும்பி ரிட்டர்ன் பண்ணி மறுபடியும் நான் படம் எடுக்கிறேன், உன்னை சொந்த படம் எடுத்து பிரியலாக்குறேன்னு சொல்லி ஒரு சாதாரண நடிகராக இருந்தவரை 200 கோடி நடிகராக மாற்றுறது தான் இந்த படத்தோட கதை. அதுக்காக தம்பி ராமையெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை கொண்டு வராரு, எப்படியெல்லாம் வந்து தில்லுமுள்ளு பண்ணி படம் எப்படியெல்லாம் ஃபெயிலியர் ஆகாமல் சென்சார்லாம் எவ்வளோ தடை போடும் சில படங்கள், அப்படியெல்லாம் அவர் கூடவே இருந்து ஒரு பாடி கார்டாக ஒரு கார்டியனாக நட்டி நடராஜ் கூடவே இருந்து படத்தையும் சரி நட்டி நடராஜும் சரி தூக்கி வந்து 200 கோடி ஒரு நடிகராக மாற்றுறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த 200 கோடி நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது, விஜய் தான். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு அவர் நடிக்க வைக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் தமிழ் பேச கற்றுக் கொடுக்குறதாகட்டும், நடிகை கூட வந்து உங்களுக்கு எந்த நடிகை வேணுன்றது, நீ எப்படிலாம் நடிக்கணுன்றதோ, நீ வில்லனாக தான் நடிக்கக்கூடாது, ஹீரோவாக தான் நடிக்கணும், நீ வில்லனாக நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் வாங்கி கூட உனக்கு பணம் கஷ்டம், நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு நட்டி நடராஜுக்கு ஃபுல்லாக பிரெயின் வாஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் அவ்வளோ எப்படி சொல்கிறதுனா ஒரு நடிகர் ஒரு டைரக்டரை போட்டு இப்படி இந்த கதை கேட்கறது ஆரம்பித்து A to Z நட்டி நடராஜை வந்து ஒரு ஹீரோ ஆக்கணும் எப்படின்னா அப்படி ஆக்குறாரு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில். அப்படியே செகண்ட் ஹாப்பில் நட்டிராஜா ஒரு 200 கோடி பெரிய ஸ்டார் ஆகிறப்போ அப்படியே விஜய் மாதிரி தோற்றுற அந்த ஸ்டைலு, முடி, கை தூக்குறதாகட்டும், கை காமிக்கிறதாகட்டும் எல்லாம் விஜய் மாதிரியே அந்த கொண்டு வந்து கடைசியாக கிளைமேக்ஸில் இதுக்கெல்லாம் யாரா காரணம், இந்த இவ்வளோ அரசியலுக்கு வராரு, அரசியலுக்கு வரப்போ இந்த பணம் இந்த புகழ் இதுக்கெல்லாம் யாரா காரணம், வில்லனை யாருன்னா அது யாருன்னு பார்த்தா தம்பி ராமையா தான் இது இவ்வளோக்கும் வில்லன் காரணம் சொல்லி படம் முடிக்கிறப்போ நமக்கே பக்குண்டு அடா பாவீங்களா. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு ஒரு புருஷன் பொண்டாட்டியும் ரூமுக்குள்ளே தள்ளிட்டு, தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் நீ அந்த பொண்ணை எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு ரூமுக்குள்ளே சது காத்திட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பொண்ணு பாட்டுக்கு இந்த பக்கமும் படுத்தா நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது இந்த படம் பார்க்குறப்போ. நீங்கள் கொண்டு வந்தீங்க விஜய் அப்படின்னு, ஆனால் விஜய் 200 கோடி நடிகர்ன்றீங்க, ஆனால் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மனைவியோட சண்டை, அதை பார்த்தீங்கன்னா பொத்தம் போக சொல்லி விட்டீங்க. விஜய்க்கு ஒரு லவர் இருக்காங்க, நடிகையோட ஒரு கிசு காதல் இருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறோம் த்ரிஷா விஜய் கதையை, அதை பார்த்தீங்கன்னா பொத்தம்போதுக்கு சைடில் அப்படி விட்டார். சரி ஓகே, அரசியலுக்கு வராரு, அவர் படம் வந்து தடங்கல் ஆகுது, சென்சார் ஆகுது, அந்த பிரச்சனையை ஏதாவது கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் அப்படி தனியாக வச்சுட்டாங்க. இப்படி விஜய் பிரச்சனையை எடுத்துகிட்டு இவங்க எதுவுமே விஜய்க்கே சம்மந்தம் இல்லாத மாதிரி, கதைக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் படத்தோட மிகப்பெரிய பலவீனம். ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரை எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு நடிகனை ஆக்கணுன்றதை அவர் கொண்டு வந்தாருந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா, இப்போ தமிழ் படம் எடுத்திங்கன்னா அவ்வளோ கலாய்ச்சல் இருக்கும். ஒரு நடிகனா எப்படிலாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரேன்டா, முதல்ல நீ எவ்வளோ பேர்கிட்ட ஃபோட்டோ எனக்கு ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் வராதான்னு கெஞ்சுவீங்க, ஒரு மீடியா வந்து என்னை பேட்டி எடுக்காதான்னு கெஞ்சுவீங்க, ஒரு ரசிகன் வந்து ஒரு ஆட்டோகிராஃப் கேட்க மாட்டானான்னு கெஞ்சுவீங்க. அதுக்கெல்லாம் மீறணும்னா அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய ஆளாக பிறகு நடிகரையும் ரசிகனையும் நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க, மீடியாவை மதிக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் வந்து பக்காவாக சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து சூப்பர் டூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அந்த கதைகளும் இந்த கதையெல்லாம் இது தேவையான கதையாக இருந்தது. ஆனால் அது எதுவுமே ஒரு மேம்போக்காக சொல்லதுனால படம் வந்து ரொம்ப ரொம்ப ட்ராப்பாக சைலண்ட்டாக பிளாட்டாக எந்த சுவாரஸ்யம் இல்லாமல் படம் போகிறது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமாக இருந்தது. படம் பார்க்குறப்ப நமக்கு அதுதான் படம் எப்படா முடியும், என்னடா சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தம்பி ராமையா கற்றுன்னு கத்திகிட்டே இருக்காரு, இன்னொரு பக்கம் இளவரசு கூட, இன்னொரு பக்கம் MS பாஸ்கர், இவங்க 3 பேருமே சேர்ந்து பேசிகிட்டே இருக்காங்களே தவிர காட்சி அமைப்பில் கதையிலையும் கவனம் செலுத்தவே இல்லை சுத்தமாக. அதுதான் நமக்கு இந்த படம் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
சரி ஓகே, கிளைமேக்ஸில் என்ன சொல்ல வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களே வந்து இவங்கள போட்டு தள்ளுற மாதிரி கிளைமேக்ஸ்லாம் இது எதுக்கு வச்சாங்க, என்ன அர்த்தத்தில் வச்சாங்க நமக்கு புரியவே இல்லை. படம் பார்க்குற நமக்கே புரியலன்னா அப்போ மற்ற ஆடியன்ஸுக்குலாம் எப்படி புரியும்? ஏங்க இவனுங்க நல்லது பண்ணி வந்தாங்க, இது ஏதோ துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னா உடனே அவங்க பசங்களாம் வந்து அவங்கள போட்டு தள்ளுறாங்களாம், திரும்பி சுற்றுறாங்களாம். இதெல்லாம் அவர் படம் பண்ணிட்டாரு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல், இது எப்படி முடிக்குதுன்னே தெரியாமல், விஜயை குத்தமும் சொல்லக்கூடாது, விஜயை வந்து வாய்ஸை தூக்கியும் பிடிக்கக்கூடாது, ஆளுங்கட்சியை குத்தமும் சொல்லக்கூடாது, தூக்கியும் பிடிக்கக்கூடாது. இப்படி படம் பண்ணி வச்சா எப்படி புரியும்? எடுத்துமா இப்போ அமதிப்பாடி மாதிரி நச்சுன்னு காரி துப்பி விட்டுடணும். அதை விட்டுட்டு சும்மா தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் கல்யாணம் வச்சுட்டு பொண்ணை எதுவும் கட்டியும் பிடிக்காமல் கிஸ்ஸும் அடிக்காமல் அந்த மாதிரி இந்த படம் வந்து தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் நமக்கு ரொம்ப சுமாராக இருந்தது. பிஜி முத்தையா கேமரா ஒர்க்கு கொஞ்சம் பரவாயில்ல, மியூசிக் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது. கண்ணா ரவி தயாரிப்பாளரே இன்னும் ஒரு 10 படம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா 10,000 பேரை வாழ வைப்பீங்க. இந்த மாதிரி படம் பண்ணிங்கன்னா ஒரு 10 படம் தான் பண்ணுவீங்க. டிடி மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்ல கதையாக தேர்ந்தெடுத்து பண்ணிங்கன்னா 20 படம் பண்ணுவீங்க. அதுதான் ஒரு கண்ணா ரவிக்கு நான் சொல்கிறது. மற்றபடி நட்டி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. தம்பி ராமையா வழக்கம் போல் சூப்பராக நடிச்சுப்பார், அவர் பயங்கரமாக நடிப்பார், தூந்து விளையாடுவார். ஆனால் உமாபதி டைரக்ஷனில் தம்பி ராமையாவோட பக்க பலமாக இருக்கிறப்போ கதைகளையும் களத்துலேயும் கவனம் செலுத்தியிருந்தா இவங்க படம் சூப்பராக இருக்கும். டைலாக் கூட சும்மா சின்ன பஞ்சு டைலாக் இருந்தது தவிர பெருசாக நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணல. இந்த படமும் சுத்தமாக இம்ப்ரெஸ் பண்ணல. டிஎன் 2026 எவ்வளோ எதிர்பார்த்தோம், சப்புன்னு போயிடுச்சு. எப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டுன்ற மாதிரி அந்த படத்து ட்ரைலரில் நீங்கள் எப்படியோ பேசுனீங்க, ஆனால் படம் பார்க்குறப்ப அந்த இது ஒன்றுமே இல்லைன்னு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைட்டில் முக்கியமாக சொல்லப்போனால் 2026, இது உண்மையிலே 2022 வர வேண்டிய படம் இது. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் கூட இந்த படம் ஏதோ ஓரளவுக்கு பார்த்துருக்கலாம். ஆனால் அப்போ எடுக்க வேண்டிய படத்தை இப்போ எடுக்க வச்சு நம்மளை கொலையாக கொண்டுட்டு பார்த்தீங்களா, இதுதான் கொடுமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.